ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. நாமத்தோட விளக்கங்களை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம தியான ஸ்லோகத்தோட விளக்கங்களை பார்த்துடலாம். முதல் தியான ஸ்லோகம். சிந்தூராருண விக்கிரகாம் திரணயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத்தாரா நாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருஹாம் பாணிப்யாம் அலிபூர்ண ரத்ன சசகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்தரக்தச்சரணாம் தியாயேத் பராம் அம்பிகாம். இது முதல் ஸ்லோகம். சிந்தூராருண விக்கிரகாம், சிந்தூர வர்ணம் சிவப்பு நிறம் உடையவளும், திருநயனாம் 3 கண்களை உடையவளுமாகிய, மாணிக்ய மௌலி தலையில மாணிக்க கற்களால் உடைய கிரீடம் அணிந்தவள், ஸ்புரத்தாராநாயக சேகராம் இதனுடன் சந்திரனையும், தாராநாயகம்னு சந்திரனுக்கு பேர், தாரையோட ஹஸ்பண்ட், இதனோட சந்திரனையும் சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறவர்களும், ஸ்மிதமுகீம் சிரித்த முகமாகவும், ஆபீன வக்ஷோருகாம் தன் குழந்தைகளுக்கு அமுதத்தை ஊட்டக்கூடிய ஸ்தனபாரத்தை கொண்டவளாகவும், பாணிப்யாம் கைகளில் அலிபூர்ண வண்டுகள் வைத்து கொண்டிருக்கும், ரத்ன சஷகம் தேன் நிரம்பின ஒரு ரத்தன கோப்பை ஒரு கரத்திலும், ரக்தோத்பலாம் பிப்ரதீம் இன்னொரு கையில் செங்குவளை புஷ்பத்தையும், சௌமியாம் அன்பான தோற்றத்தை உடையவளும், ரத்தன கடஸ்த ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட பானை, ரக்த சரணாம் பானைக்கு மேலே ஒரு காலையும், சிவந்த நிறமுடைய அது பானைக்கு மேலே இருக்கிற கால் எப்படி இருக்குன்னா சிவந்த நிறமாக இருக்கும் வைத்து கொண்டிருக்கிறதுனால, அம்பாளோட கால் பட்டதுனால ரத்தனம் பதித்தா போல இருக்கா அப்படின்னு தோன்ற மாதிரி, அனைத்தையும் கடந்தவளான பராவாக இருக்கின்றவளை தியாயேத் பராம் அம்பிகாம் அந்த மாதிரி இருக்கிற அம்பிகையை தியானிக்கிறேன். இதுதான் முதல் ஸ்லோகத்தோட விளக்கம். 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். கருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் திருதபாச்சாங்குச்ச புஷ்பபாணசாபாம் அணிமாதிபீராவ்ரதாம் மயூகை அஹமித்யேவ விபாவையே பவானி. அருணாம் உதிக்கின்ற சூரியனை போன்ற ஆரஞ்சு நிறம் உடையவளாகவும், கருணாதரங்கிதாக்ஷீம் அவளுடைய கண்கள் எப்படி இருக்கிறதா, கருணை அலைகள் அடித்து கொண்டிருப்பதாகவும், திருத பாச்சாங்குச்ச புஷ்பபாணசாபாம் பாச்சத்தையும் அங்குச்சம் புஷ்பத்தினாலான அம்புகளையும் வில்லையும் கைகளில் வைத்து கொண்டிருப்பவள், அணிமாதிபீர் ஆவிருதாம் மயூகைஹி அணிமா முதலான சக்திகள் அஷ்டமா சித்திகள் சூழ்ந்து கொண்டு இருப்பவள், அகமித்யேவ விபாவையே பவானி என்னில் இருக்கும் பவானியை, எனக்குள்ள இருக்கும் பவானியை தியானிக்கின்றேன் அப்படின்னு 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகம் பார்க்கலாமா. தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மபத்ராயதாக்ஷீம் ஹேமாபாம் பீதவஸ்திராம் கரகலிதலசத்ஹேம பத்மாம் வராங்கீம் சர்வாலங்காரயுக்தாம் சததமபயதாம் பக்தநம்ராம் பவானீம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசுரனுதாம் சர்வசம்பத் பிரதாத்ரீம். பத்மாசனஸ்தாம் தாமரை ஆசனத்தில் உட்கார்ந்துருப்பவள், தாமரைப்பூ மேலே உட்கார்ந்துட்டுருக்கிறவள். விகசித வதனாம் அம்பாளின் முகம் தாமரை மலர்ந்தால் போன்ற முகம் இருக்குது. பத்மபத்ராயதாக்ஷீம் அவளோட கண்கள் எப்படி இருக்குன்னா தாமரை இதழ்களை போன்ற கண்கள். ஹேமாபாம் ஸ்வர்ணம் போல ஜொலிப்பவள். பீதவஸ்திராம் மஞ்சள் ஆடை தரித்து கொண்டிருப்பவளாக இருக்காள். கரகலித லசத் ஹேம பத்மாம் தங்கத்தாலான தாமரையை கையில் வச்சுருக்கா. சர்வாலங்கார யுக்தாம் அழகாக எல்லா ஆபரணங்களையும் சூடின்னு இருக்கிறவளா, சர்வாலங்கார பூஷிதையாக இருக்காள் அம்பாள். சததம் அபயதாம் எப்பொழுதும் அபயம் அளிப்பவளாக இருக்கா. பக்த நம்ராம்
பக்தனம் ராம்னா பக்தனுக்காக தலை குனிஞ்சு கேட்குறாளாம். பக்தனோட குறை என்னப்பா இருக்குது உனக்கு குறை அப்படின்னு தலை குனிஞ்சு கேட்குறாளாம் பக்தனம் ராம். பவானி பவனின் மனைவியாக இருப்பவளே, ஸ்ரீவித்யாம் ஸ்ரீசக்கர ஸ்வரூபிணியாக இருப்பவள், சாந்த மூர்த்திம் மிகவும் சாந்த ஸ்வரூபியாக இருக்காளாம்பாள். சகல சுரனுதாம் எல்லா தேவர்களாலும் வணங்கக்கூடிய, சர்வ சம்பத் பிரதாத்ரி எல்லா சம்பத்துக்களையும் அளிக்கக்கூடிய அம்பாளை தியானிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறோம். 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். சகுங்கும விலேபனாமளிகசும்பி கஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சச்சரசாபாசாங்குஜாம் அசேஷஜனமோகினீம் அருணமால்யபூஷாம்பராம் ஜபா குசுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேதம்பிகாம். சகுங்கும விலேபனா அப்படின்னா குங்குமப்பூ விழுத முகத்தில் பூசின்னு இருக்காளாம். அளிகசும்பி கஸ்தூரிகாம் நெற்றியில் கஸ்தூரி திலகம் அணிந்திருப்பவள். சமந்த ஹசிதேக்ஷணாம் கண்களில் மெல்லிய புன்னகை வழியாக இருக்காளாம். கண்ணில் புன்னகை வழியர்தான். சச்சர சாப பாசாங்குஷாம் சரம் சாபம் பாசம் அங்குஷம் இதெல்லாம் கையில் வச்சுன்னு இருக்காள். அசேஷ ஜனமோகினியும் எல்லா ஜனங்களையும் ஈர்ப்பவளாகவும், அருணமால்ய பூஷாம்பராம் அருணமால்யம் அப்படின்னா சிவப்பு வர்ணத்தினாலான உடையையும் மாலைகளையும் அணிந்திருப்பவள். ஜபா குசும பாசுராம் செங்குவளை மலர்களோட ஒளிய கொண்டவள். ஜபவிதௌ ஸ்மரே தம்பிகாம் இப்படிப்பட்ட அம்பிகையை நான் ஜபம் செய்யும் பொழுது மனதில் நிறுத்துகின்றேன். இதுதான் இந்த தியான ஸ்லோகத்து 4ஓடையும் அர்த்தம் நம்ம பார்த்தோம். நாளையிலேருந்து நாமாவோட அர்த்தங்களை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ.